வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனோட அருளால நீங்க எல்லாரும் நலமா இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம். பெருமாள் திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். திருவந்தாடு அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். விழுப்புரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த சிறுவந்தாடு எங்க இருக்கு? இங்க நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம்? திருமண தடைக்கு பிரார்த்தனைகள் செய்யலாம். நிச்சயமா இங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா திருமணம் நிச்சயமா நிறைவேறுது. ஒரு 90 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு திருமணம் நிறைவேறுது அப்படின்னு ஒரு வழிபாடு இங்க இருக்கு. மட்டை தேங்காய் வழிபாடு அப்படின்னு இங்க பண்றாங்க. இந்த மட்டை தேங்காய் வழிபாடு இப்போ நேற்று நடந்த விஷயம் இல்லை, கல்வெட்டு செய்தியாவே இருக்கு. ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு திருமண தடை இருந்து அவர் மட்டை தேங்காய் வழிபாடு பண்ணி அவருக்கு நிவர்த்தி ஆனதால இந்த கோயிலை கட்டியிருக்காருன்றது புராண கதை. மட்டை தேங்காய் வழிபாடு எப்படி பண்ணணும், பண்ணா நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் நிறைவேறுது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். திருவந்தாடு எங்க இருக்கு, என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், இங்க இருக்கிற மற்ற சன்னதிகள் என்ன, எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். விழுப்புரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு போகிறோம். ஹைவேல 99 வரும் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற ஆரியாஸில் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம போயிட்டு. இந்த வாட்டி இன்னைக்கு விலாகில் நம்ம கூட கலந்துக்கிறது வந்து மீரா கவி. ஹலோ மீரா. மீரா கவி நம்ம கூட கலந்துட்டு இருக்காங்க. முதல் முறையாக கோயிலுக்கு நம்ம கூட கலந்துட்டு இருக்காங்க. மீரா கவியை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ், காசிக்கு போகும்போது, அப்புறமா பிரயாகராஜ் மேலே போயிட்டு இருக்கும்போதும், மும்பை சீரீஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் மீரா கவி ஃபேமிலியோடு நான் போகும்போது வருவாங்க. இதுதான் முதல் தடவை விலாக் பண்ணும்போது, டெம்பிள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற கோயில்கள் பண்ணும்போது நம்ம வந்து மீரா கவி ஃபஸ்ட் டைம் வராங்க. இன்றைக்கி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது ஒரு அற்புதமான அனுபவம். அவங்க கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களையும் பார்த்துக்கணும், நம்ம கோயிலையும் உங்களுக்கு காட்டணும். ஸோ நம்ம போயிட்டே இருப்போம். இப்போ வந்து டால் வந்தாச்சு, திண்டிவனம் டால். திண்டிவனம் டாலுக்கு அப்புறமா விக்கிரவாண்டி வரும். விக்கிரவாண்டி டால்லேருந்து லெஃப்ட்டு போகணும். அந்த ரூட்டு போகும்போது அப்படியே சொல்லுவோம். ஓகே, வாங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். டிஜிட்டல் வாட் யூ வாண்ட் டு சே சம்திங்? பர்ஃபிலா சிங். ஓகே, பர்ஃபிலா சிங் ஆல்சோ ட்ராவலிங் வித் அஸ். ஓகே, என்ஜாயிங் த ட்ரிப்? எஸ். ஓகே. இந்த சிறுவந்தாடு திருக்கோயிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று நிறைய பக்தர்கள் கேட்டதால் உங்களுக்கு இந்த வழியை சொல்கிறேன். சென்னையிலிருந்து விழுப்புரம் செல்லும் வழியில் விக்கிரவாண்டி டோல்கேட்டுன்னு வரும். அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா கும்பகோணம், நெய்வேலி, கும்பகோணம் போகிற வழி அது. அந்த ரூட்டில் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொலியனூர் என்ற கூட்ரோடு வரும். அங்கே அந்த ஜங்ஷனில் கொலியனூர் கூட்ரோட்லேருந்து லெஃப்ட்டு திரும்பணுன்னா வளவனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த வளவனூர் மெயின் ஜங்ஷனில் இருந்து ரைட்டு திரும்பணும். அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க, சிறுவந்தாடு லட்சுமி நாராயண திருக்கோயில் போகிற வழின்னு. அந்த ஒரு போர்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த வழியாக வந்தீங்கன்னா சிறுவந்தாடு வந்து அடைஞ்சிடலாம். இந்த சிறுவந்தாடுக்கு அருகாமையிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்குது, பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில். ஸோ அந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். வந்த பக்தர்கள் இந்த சிறுவந்தாடு திருக்கோயிலுக்கும் வருகிறார்கள் என்று இங்கே உள்ள அர்ச்சகர் சொல்லி நாம் கேட்டோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வழி. இந்த 2 கோயிலும் நீங்கள் பார்த்துட்டு சிறுவந்தாடையும் அடைஞ்சி அங்கே மட்டை தேங்காய் வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சு பலன் அடையணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். சிறுவந்தாடு அருள்மிகு லட்சுமி நாராயண திருக்கோயிலில் இருக்கிற ஸ்தானிகர் பிரதான பட்டர் பத்ரி பட்டாச்சாரியார் நம்ம கூட இருக்கிறாரு. நமஸ்காரம்ண்ணா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த கோயிலுக்கு நம்ம வந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணா, உங்களை நிறைய முறை நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் முதல் முறை கோ டெம்பிளுக்காக உங்களை படம் பிடிக்கிறோம். நீங்கள் இந்த கோயிலை பற்றியான சிறப்புகளை சொல்லுங்கய்யா. பொதுவாக இந்த லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் இந்த திருமண தடை
குழந்தை பாக்கியம் மிக பிரசித்தமானது. இங்கே வந்து இந்த திருமண பிரார்த்தனைக்கோசரம் இந்த மட்டை தேங்காய் வழிபாடு வந்து ரொம்ப பிரசித்தமானது. சரிங்க. திருமண தடைகள் உள்ளவா, திருமணம் பல காரணங்களால் தடைப்பட்டு ஜாதக ரீதியாக நின்றவாள்லாம் இந்த மட்டை தேங்காய் வழிபாடு பண்ணின்னு போகிறா. அது அந்த மட்டை தேங்காயை நாங்கள் பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ணி பெருமாளுடைய திருவடியில் வச்சு அதை பிரார்த்தனை பண்ணி 2 முகூர்த்த மாலை, பெருமாளுக்கு ஒரு மாலை, பிரார்த்தனைக்காருக்கு மாலை சாத்தி அதை சன்னதியை 4 முறை வலம் வந்து அந்த மட்டை தேங்காயை ஆற்றுல சுற்றி மட்டை தேங்காய் நிலைய நிறுத்தி தலைப்பகுதி மேலேயும் சுற்றி பச்சரிசி கொட்டி ஆண்டாளுடைய திவ்ய மங்கள பாசுரங்கள் அதை டெய்லி வாசிக்கணும். உலர்ந்த திராட்சை டைமண்ட் கல்கண்டு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணி குலதெய்வத்தை நினைத்து முன்னோர்களை நினைத்து அதை வாயில் போட்டுக்கணும். சரி. இது கையில் கொடுத்ததுமே இந்த திருமணம் செட்டில் ஆகிடும். இது தமிழ்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து கூட இந்த சன்னதிக்கு சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்காவிலேருந்தெல்லாம் பிரார்த்தனைக்கு வரா. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலேருந்தும் வெள்ளி, சனி, ஞாயிறு இங்கே அதிக அளவில் மக்கள் வராங்க. பிரார்த்தனை. ஓகே. பிரார்த்தனை ஸ்தலம் இது. பிரார்த்தனை ஸ்தலம். சரி சரி. இந்த மாந்திரிகம், முடிக்கேறு, மைக்கேறு, மேஜிக் அது போல இல்லை. முதலாம் பராந்தக சோழன் மனைவியே இந்த வழிபாடு பண்ணியிருக்கா, மட்டை தேங்காய் வழிபாடு. ஓகே. எந்த காலம்னா? இது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழன் மனைவியே இங்கே மட்டை தேங்காய் வழிபாடு பண்ணி வெற்றி கண்டு இந்த ஆலயத்தை முதலாம் பராந்தக சோழன் கட்டியிருக்கார். ஓகே. இது கல்வெட்டு அடிப்படையிலே இந்த பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் ஆய்வு பண்ணியிருக்கு. சரி. தமிழ்நாடு முனைவர், பாண்டி முனைவர் கல்வெட்டு ஆய்வு பண்ணியிருக்கு. சரி சரி. ஆய்வு பண்ணி பல ஊடகங்கள், பத்திரிகை, தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகைகளும் இந்த கல்வெட்டு வந்திருக்கு. ஓகே. கல்வெட்டு ஆய்வாளர்கள் பண்ணி இதுக்கு திருமண பிரார்த்தனைக்கு உரிய ஸ்தலம். அந்த காலத்தில் தகவல் தொடர்பு கிடையாது. சரி. இப்போ மொபைல் எடுத்தால் உலகம் ஃபுல்லாக பரவுது. ஓகே. அதனால இப்போ கொஞ்சம் ஒரு 10 ஆண்டு காலமாக பல பகுதியிலேருந்து இந்த திருமண பிரார்த்தனைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய பேர் வரா. குழந்தை பாக்கியம் இல்லாதவா பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த ஆலயத்தில் காலையில் ஒரு 5 to 6க்குள்ள அங்க பிரதட்சணை வரா. லேடிஸ்லாம் சரி சரி. அங்க பிரதட்சணை பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த மடி தேங்காய் இருந்தது இங்கே மிக பிரசித்தம். மடி தேங்காய் வச்சு ஆற்றுல பூஜை ரூமில் வச்சு இதை வழிபாடு பண்ணால் அவளுக்கு புத்திர பாக்கியங்கள் ஏற்படுந்து இந்த கோவிலினுடைய முக்கியமான ஐதீகம். மூலவர் லட்சுமி நாராயணர். நித்தியம் கல்யாண கோலம். ஆமாம், நித்தியம் கல்யாண பெருமாள். அடடா. கோ டெம்பிள் வியூவர்ஸ்க்காக நம்ம பிரத்யேகமாக நமக்காக பூஜை சன்னா செய்கிறாரு. லட்சுமி நாராயணன் பாருங்க, பூஜை செஞ்சுப்போம், பிரார்த்தனை பண்ணிப்போம். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தவனை நாடினேன், நாடி நரையூரில் கண்டேனே. குளம் தரும் செல்வங்களை தந்திரும் அடியவர் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயின ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா எனும் நாமம். எம்பெருமானுடைய திருநாமம் லக்ஷ்மி நாராயண பெருமாள். இடது காலை மடித்து இடது தொடை மீது மகாலட்சுமியை அமர வைத்து வலது கால தரையில் ஊன்றி இடது கையில் சங்கும் வலது கையில சக்கரம், தனது பக்தர்களுக்கு சிரித்த முகம், தனது அபய அஸ்தம் காண்பிக்கின்றார். பாண்டிய மன்னர்கள் வசம் இருந்த மதுரையை வென்று வரலாற்று புகழ்பெற்ற முதலாம் பராந்தக சோழன் என்ற மன்னனால் அமைக்க பெற்ற ஆலயம். சோழர் காலத்து கற்கோவில். கோப்பெரும் சிங்கன் என்ற மன்னனுக்கு பிரத்யட்சமான தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள். திருமண தடை நீக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாள். சுமார் 1000 ஆண்டை கடந்த பழமை வாய்ந்த வைணவ திருக்கோவில், பிரார்த்தனா ஸ்தலம், பெருமாள் நித்திய திருக்கல்யாண கோலம்,
ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதயத்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அண்ணா இதுதான் அந்த மற்ற தேங்காய். இதுதான் மற்ற தேங்காய். பெருமாளிடம் வைத்து அவருடைய திருவடி தாமரையில் வைத்து பூஜை செய்யப்பட்ட மட்டை தேங்காய். இதை இதே முறையில் சிரசு பகுதியை மேலே வைத்து இதை சுற்றி அரை அளவு பச்சரிசியை சேர்க்க வேண்டும். சரி. தினமும் ஆண்டாளுடைய திவ்ய மங்கள தூய தமிழில் கொடுக்கக்கூடிய பாசுரத்தை தினமும் வாசிக்க வேண்டும். நிச்சயமா 90 நாட்கள்ல திருமணம் நிச்சயமாயிடும் இல்லைங்களா? திருமணம் இந்த மட்டை தேங்காய் வழிபாடு செய்து 3 மாத காலத்திற்குள் இந்த திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது பக்தர்களுடைய முழுமையான நம்பிக்கை. வந்திருக்கா 100% நடந்திருக்கு இல்லைங்களா? முழுமையான நம்பிக்கை. 100 தினங்களுக்குள் இந்த திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களுடைய முழுமையான நம்பிக்கை. அற்புதங்க. நிறைய பேர் வந்து இந்த பாக்கியமான இந்த லட்சுமி நாராயணனை வழிபட்டு இந்த பிரார்த்தனையை செய்யுங்க. நிச்சயமா உங்க வீட்டுல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வராங்க மக்கள் வருகிறார்கள். இதுக்கான பொருள் அனைத்தும் இந்த ஆலயத்திலேயே இதற்கு உரிய பொருட்கள் ஆலய வாசலிலேயே கிடைக்குது. சரிங்க. இங்கேயே இதை ஏற்பாடு பண்ணி சரிங்க. அனைத்தும் கல்வெட்டு அடிப்படையில் செய்கிறோம். அந்த முகூர்த்த மாலையை மொத்தம் வீட்டில் வச்சுக்கிட்டு அது புதுந்தாலும் பரவாயில்ல. மலர் வதங்கி இருந்தாலும் அந்த மலரோடு வர வேண்டும். வரணும், திருப்பி வரணும். கல்யாணம் கூட திருப்பி வரணும். சரிங்க. இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை குழந்தை பேரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காலையில் 5 to 6 மணிக்குள் அங்க பிரதட்சணம், அந்த மகளிர் அங்க பிரதட்சணம் வந்து இந்த மட்டை தேங்காய் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் ஏற்படும் என்பது உறுதி. ஓகே. நம்ம அண்ணாவுடைய நம்பரை வந்து நம்ம இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் கொடுக்குற நீங்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு இந்த மட்டை தேங்காய் வழிபாடு உங்களுடைய திருமண தடை புத்திர பாக்கியம் எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அண்ணா ரொம்ப சந்தோஷம். இந்த கோயிலில் நல்ல தரிசனம் ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரத்தில் அடுத்த முறை ஒரு வாட்டி வந்து பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். முதல் முறை இப்படி கேட்குறேன் வரலாறு. அண்ணா ரொம்ப அற்புதமாக சேவை செஞ்சீங்க. முதல் முறை இப்படி ஒரு டீட்டெயில் தான் சொல்கிறீங்க. டீட்டெயில்டாக தலை வரலாற சொல்லி பண்ணுறாரு. இப்படி வந்து எந்த சேவாத்தி வந்தாலுமே இப்படி தான் அவர் பண்ணுறது வழக்கம். இது நமக்காக பண்ணலை. இல்லைன்னா ஜென்ரலாக எல்லாரும் வந்தாலுமே இவ்வளோ நேரம் இருந்து அது அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி ஒரு பல வருஷமாக தலைமுறையாக நீங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த பெருமாளை பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில் வளர்ச்சியே. சரி 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 வாங்கண்ணா. ஆனால் இந்த கல்வெட்டிங்க இருக்கு, இதுதான் நீங்கள் சொல்லிட்டு கல்வெட்டு பள்ளிக்கான கல்வெட்டு பள்ளி இருக்கு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் எப்படி இருக்கோ அதே போலதான் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். இந்த பள்ளி 3 ட்ரிப்பு தொட்டு கண்ணில் ஊற்றிக்கணும். இந்த பள்ளியை இப்படி தொட்டணும். தொட்டு கண்ணு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருக்கிற மாதிரி கண்ணில் ஊற்றிக்கலாம். என்ன ஒரு 3 ட்ரிப்பு தொட்டு கண்ணில் ஊற்றிக்கணும். கல்வெட்டு அடிப்படையில் செய்யுது. என்னன்னா தடை இருந்தாலும் தோஷம் போயிடும். கல்வெட்டு அடிப்படையில் கல்வெட்டு அடிப்படையில் இருக்கு. இந்த கல்வெட்டு இங்க இருக்கு பாருங்க, அதை எடுங்க. என்னன்னா பச்சி நம்ம பறவைகள் எல்லாம் தோஷங்கள் பள்ளி அதை தொட்டு சேர்ந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான் சொன்னதில் அந்த பள்ளி தங்க பள்ளி வெள்ளி பள்ளி சேரும். நெக்ஸ்ட் நம்ம சன்னதியில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அற்புதமான விஷயம்.
பொதுவாக நான் எல்லா கோயிலுக்கும் போகும்போது நிறைவில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தோட அந்த வைப்ரேஷனோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் ஆகும். இன்னைக்கு இந்த திருவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலுக்கு என்னுடைய குழந்தை மீரா கவியோட நாம் போனது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், ஆனந்தமாகவும் இருந்தது. ஏன்னா முழு நாளும் என் கூட இருந்து ட்ராவல் பண்ணி நைட்டு 10 மணி ஆச்சு இந்த ஷூட்டிங் முடியும் போது. அந்த 10 மணிக்கும் என் கூட ஒத்துழைச்சி இருந்து நம்ம கூட இந்த கோயில் தரிசனத்துக்கு கூட இருந்ததே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு குழந்தையா அவள் தெய்வ பக்தி அவளுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ளே இருக்குது. தெய்வம்னா என்ன, கடவுள்னா என்னன்னு புரியாமையே அவள் இந்த பக்தி பயணத்தில் ஈடுபடுறா என்னும்போது ஒரு தகப்பனாக ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படுது. அவளுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் அவளுக்கு ஒரு துளி இதான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் அவள் கடந்து வர பாதை நிறையவே இருக்குது. அவள் எந்தெந்த திருத்தலத்துக்கு அவள் எப்படி போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. அவளுடைய ஃப்யூச்சர் ஒரு ஆன்மீக பாதையில் தான் இருக்கும்ன்றது எனக்கு உறுதியாக தெரியுது. ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். மேலும் புது புது கோயில்களோட நான் திரும்பி வருவேன். நீங்கள் பார்த்த இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புது கோயிலோட நாம் சந்திப்போம். வணக்கம்.